முறுக்கு சுட போகிறோம். அதுக்கு பச்சை கலக்காய் எடுத்துக்கோங்க ஒரு கடாயில், பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை, மாவு 1/4 கப், ரவை 1/4 கப், மிளகாத்தூள், சீரகம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பவுடரை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுக்கலாம். எல்லாத்தையும் உரித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தயிரை விட்டுடலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நசுக்கிக்கலாம். அந்த பவுடரில் மிளகு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 கப் பண்ணிக்கலாம். நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால நம்ம பால் காய்ச்சிக்கலாம். இதில் போட்டு வச்ச பவுடரும் இந்த மாவுலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி போட்டு நல்லா இந்த பதத்துக்கு வந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். சால்ட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். விட கலராமல் நல்லா நைஸாக கலந்து எடுத்துக்கணும். பேக்கெட் கவருக்கு மாற்றிக்கணும். அப்போ தான் நம்ம முறுக்கு சுட கரெக்டாக உங்களுக்கு வரும். ஓட்டை போட்டு நம்ம வராத அளவுக்கு இந்த மாதிரி நீட்டாக போட்டால் கொஞ்சம் நல்லா வரும். ஓகேவா? ரெகுலர் காஃபி தான் யூஸ் பண்ணுவோம், அதுதான் போடுறோம். சீவப்பல் கருவேப்பிலை போட்டுக்கலாம். டைம்ன்றதால இப்படி வரும். நீங்கள் நல்லா முறுக்கு போடுற ஆர்டிஸ்டாக இருந்தீங்கன்னா சரி இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஆர்டிஸ்ட் தூக்க மாட்டேன்னு செத்துருவாங்க. நாங்கள் முறுக்குன்னு சொல்ல மாட்டோம், குலுகுலே. இதுதான் வேர்ல்ட் ரெக்கார்டு நம்ம பண்ணியிருக்கோம். பண்ணிக்கலாம் குலுகுலேஸ்.